நண்பர்களே வணக்கம். அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க, வாழ்க்கையை மேலோட்டமாக பார்த்தோம்னா இருள் தான் தெரியும். ரொம்ப அதாவது கூர்ந்து கவனித்தோம்னா அதில் உள்ள நட்சத்திரங்களும் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்வாடை உண்டு. அது அது எப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. இப்போ பொதுவாக நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா டைரி எழுதுவோம், அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி தான் ஒரு நாள் என்னுடைய லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி நிறைய இனிய சந்தர்ப்பங்கள் நிறையா நடந்திருக்கலாம். அப்போ இந்த ஒரு நாளில் இத்தனை கூத்தா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்ம புதுமை பித்தனோட ஒரு நாள் கழிந்தது அப்படிங்கிற கதை ஞாபகத்துக்கு வருது. அதில் அவர் அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, ஒரு காப்பி குடிக்கிறதுக்கு கூட அந்த காலத்தில் கஷ்டப்படுற மாதிரி, மளிகை கடைக்காரன்ட்ட கடன், அந்த குழந்தைய தீப்பெட்டி வாங்க அனுப்புவார், அவன் கொடுக்க மாட்டான். அப்புறம் அப்படியே அந்த ஒரு நாளில் என்ன அந்த இது எப்படி சமாளித்து குடும்பத்தை கொண்டு போகிறாரு ஒரு குடும்பத் தலைவர், அந்த முருகதாசர் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பேசுகிற அளவுக்கு இருக்கும். இதுமாரி ஒரு நாள் கூத்துன்னு கூட ஒரு படம் வந்துச்சு. அதில் அந்த கேள்விப்பட்டிருப்பீங்க, அழகியே அழகேன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அப்படியே அந்த ஆஃபீஸ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த கேமரா அப்படியே இது பண்ணி அந்த ரெண்டு பேரும், அந்த ஜோடிக்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே அந்த சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆகஸ்ட்டு இந்த மாதத்தில் ஒரு 7ஆம் தேதி வாக்கிங்க்கு கிளம்புனேன். அப்போ வாக்கிங் 6:30 கிளம்பி அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து அப்படியே ரோட்டில் இதுலேருந்து போயிட்டு இருக்கும்போது நேராக திரேஸ்புரம் அப்படின்னு ஒரு இடம் வரும். அங்கே போய் அந்த டவுனில் ஒரு டீ குடிப்பேன். பார்த்தா அந்த கடை பூட்டி இருந்துச்சு. சரி, நான் அதுலேயும் உள்ளே போய் நேராக பார்த்தா அந்த சைடு லெஃப்ட் கட்டிங்கில் திருப்பி ஒரு டேர்னிங்கில் இன்னொரு டீ கடை இருந்தது. நான் போனதில் அதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்த்தா அதில் அந்த இது வெங்காய வடை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காய வடையை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு ஸ்கூல் பஸ்ஸு அந்த டேனில் கிராஸ் ஆகிறதுக்கு அப்படி நிற்கிது. ஏன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏற்றுற இதுக்கு நிற்கிது. பார்த்தா அதுலேருந்து ஒரு 3 குரல் கேட்குது, டேய் நம்ம கனகராஜ் சார்டா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னது நம்ம பேரை சொல்லி யார் கூப்பிட்றா? போர்டை பார்க்குறேன், அது எலமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி தெரியுது. நம்ம ஹையர் செகண்டரியிலலாம் வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தா, நான் அதாவது இது இவங்க பஸ்ஸு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கொண்டு விட்ற அவங்களோட சேர்ந்த ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூல் பஸ்ஸு. அதில் அந்த 6th போகிற பிள்ளைங்க போகுது. அவங்க ஸ்கூல்லையும் போய் நான் மேத்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ என் பேரை சொன்னதுனால ஞாபகம் வச்சு அந்த குழந்தைங்களை கை காட்டி சிரித்து டாட்டா காமிச்சு போட்டது, நானும் டாட்டா காமிச்சேன். அப்போ அந்த டீ ஆத்துறவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தார். அதை வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 6 வெங்காயோட வாங்கி பார்சல் பண்ணி உள்ளே வச்சுட்டு அப்படியே வரேன். அதாவது ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு அந்த நாள் தொடங்குது. அப்படி 2 வீலர் எடுத்துகிட்டு நான் என்னுடைய வாக்கிங் ஏரியாவுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த பீச் ரோடு அப்படி நேராக போயிட்டே இருக்கேன். அப்போது போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு ஒரு முஸ்லீம் பெரியவர், அவங்க ஒருவேளை அவர் மேபி தாத்தாவாக இருக்கலாம், 3 குழந்தைங்கள பைக்கில் வச்சுட்டு கூப்பிட்டு போகிறாப்புல. நடுவில் உள்ள குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ஒரு இப்போ பள்ளிக்கூடங்களெல்லாம் நம்ம மரபு சார்ந்த கலைகள் நிறையா கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் அந்த நடுவில் அந்த சிலம்பத்தை அந்த கம்பை கையில் பிடிச்சிட்டு ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. அப்படி போகுது. அதை பார்த்த உடனே எனக்கு அதுக்கு போன மாதம் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. போன மாதம் அதே ரோட்டில் வரும்போது இதேமாரி வேறு ஸ்கூலு, இது வேறு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது. அப்போது நான் அப்படியே ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட சொல்லலாமா, கவனமாக போங்க அப்படின்னு. ஏன்னா இதேமாரி அந்த சிலம்ப கம்பை தூக்கிட்டு போகிற ஒரு பையன் என்ன ஆகிடுதுன்னா, 2 பையங்களை பிடிச்சிட்டு போகிறாங்க. பையங்க கொஞ்சம் விளையாட்டு சுட்டித்தனமாக தான் இருப்பான். கையை விரித்து ஒரு மாதிரி அந்த ஸ்டிக்கை ரோட்டில் ஊனிடுறான். ஒரு மாதிரி தடுமாறி அந்த பையன் விழுந்துடுறான். அந்த கண்ணில் தான் லேசாக அவனுக்கு இப்போ இது பண்ணி வீங்கிடுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு இது பண்ணி அப்புறம் அவனை இது பண்ணிட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஏன் இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். சரி, அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறேன். அவர் முன்னாடி போயிடுறாரு. அப்போ அந்த பீச்சுக்கு எதிராக உள்ள ஒரு ஸ்கூலுக்குள்ளே அவர் அந்த கூப்பிட்டு, அந்த ஸ்கூல் தெரியும். அப்போ நானும் அவங்க போகிறாரு. அப்போ அவர் உள்ளே பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டார்.
அப்படியே போய் பார்த்துட்டு கேட்கேன் பிரின்ஸிபால் எங்கே இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஆக்சுவலி பார்த்தா அந்த டைமில் வந்து ஸ்கூல் தொடங்கிட்டு, அப்போ அவர் வந்து பிரின்ஸிபால், சார் அவங்க சார் பிஸியாக இருக்காங்க அப்படிங்க. அப்படியா, சரி, ஒரு சொல்லணும், ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அப்போ யார் அப்படின்னா, அப்போ அவங்களுடைய வைஸ் பிரின்ஸிபால் மேடம் வந்து வந்தாங்க. அப்போ என்ன சார் அப்படின்னு சொன்னேன், நீங்கள் வந்து இந்த சிலம்பம் வந்து எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வீக்லி த்ரைஸ் பண்ணுறோம், ரைட்டு, 3 வாட்டி பண்ணுறீங்க, ஏன் இது இவங்க வந்து இங்கே வச்சுக்கிட்டா என்ன, ஸ்கூல்லே வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் நம்பர் போட்டு வச்சுக்கிற வேண்டியது தானே, அந்த பிள்ளைங்களை இது பண்ணலாமே அப்படின்னா. அப்போ இல்லை சார், அப்படி வந்து இங்கே வைக்க முடியாது, மொத்தமாக கொடுக்க முடியாது. இல்லை, அப்போ சொன்னேன், இந்த மாதிரி போன மாதம் ஒரு இதாச்சு, அதனால் விபத்து எதுவும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும், இது நீங்கள் வாங்கி வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, டெய்லி வச்சுட்டு எடுத்துகிட்டு வரும்போது குழந்தைங்க வேறு, ரெண்டாவது அது இப்போ அதனால் ஒரு விபத்து வந்தால் அவங்க தானே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு. சரி சார், நான் வந்து இதை அவங்க பிரின்ஸிபால்கிட்ட சொல்லிடுறேன், நாங்கள் இதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், நான் மைக்லேயும் சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. சரி, தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு அப்படியே நம்ம வாக்கிங் போகிறோன்ட்டு வருவோம். இது என்னென்னா, இப்போ நான் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது விஷயங்களை பார்த்தேன்னா டக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, சில பையங்களோ பிள்ளைங்களோ என்ன பண்ணுவோன்னா, பின்னாடி உட்காந்து செல் பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கோம், பிடிக்காது, வண்டியில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது. அப்போ ஃபாஸ்ட்டாக போய் பிள்ளைக்கு வந்து பிடிக்க சொல்லுங்கள், செல்லை யூஸ் பண்ண ஏன்னா ஏதாவது ஒரு பிரேக்கை போட்டு பின்னாடி விழுந்ததுன்னா. அப்போ இப்படி சொல்கிறது, இப்போ என் மக கூட வரும்போதும் சில நேரங்களில் அவளும் வாக்கிங் வருவா, கூட வருவா. அப்போ அவள் சொல்லுவாள், எப்பா நீங்கள் வந்து ஸ்கூலில் தான் பாடம் எடுக்கணும், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வெளியிலையும் நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் பல்ப் வாங்க போகிறீங்க அப்படின்னு அவள் சொல்லுவாள். ஆனால் அதுமாதிரி ஒரு நாளும் பல்ப் வாங்கினதில்லை. இப்போ இதில் என்னென்னா, நமக்கு வந்து எது நல்லது அப்படின்னு படுதோ அதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாது. நம்ம வாய் சும்மா இருக்காது எனக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன, நம்ம மனசுலேயே வச்சுக்கிட்டு அதை இது பண்ணி ஏதாவது ஒன்று நடந்த பிற்பாடு நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி தான் நிறைய விஷயங்களை வந்து சொல்லணும். ஏன்னா இன்னும் நிறைய பேர் அந்த என்ன சொல்கிறது, ரோடு ரூல்ஸை, சாலை விதிகளை வந்து பயன்படுத்துகிறே கிடையாது. சரி, வாக்கிங் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நான் லீவில் இருக்கிறதுனால இதுக்கு போனேன், மாதா கோயிலுக்கு போனேன். தூத்துக்குடி படிமை மாதா கோயில், அந்த திருவிழா நல்ல கூட்டம். இது திருவிழா முடிஞ்சு 2வது நாள் போனால் ஓரளவு ஒரு கோயில் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அமைதியாக உட்காந்து ஜெபத்தை முடிச்சுட்டு பார்க்கேன். அப்போ என்னடா அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, நல்லா டிப்டப்பாக இருந்தார். எல்லாேருக்கும் வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து கூடையில் வந்து ஆப்பிள் வச்சு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாரு. இப்போ எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு, நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். சரி, நான் அப்படியே ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு வந்து வெளியே வந்தார். வெளியே வந்து கொஞ்சம் இவங்க இருந்தாங்க, தர்மக்காரங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாயும் கொடுத்து ஆப்பிளையும் கொடுத்தாரு. அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு சரியாக நல்லா பட்டுது, பரவாயில்லையே, அவங்களும் ஒரு சத்தா ஒரு இதை சாப்பிடட்டும், அதையும் சேர்த்து செய்கிறாரு இந்த தர்ம காரியத்தில், நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சேன். சரி, நான் அப்படியே ப்ரேயர் முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் டிஃபன் ஆகிட்டு போனோம். இது ஆப்பம் கேட்டாங்க. சரின்னு அப்படியே திருப்பி வந்து அப்படி திரும்பிட்டு இந்த பக்கத்தில் 2ஆம் கேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அது பக்கத்தில் பிருந்தாவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. சரி, அங்கே வந்து நம்ம ஆப்பத்துக்கு சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்பம் போதும், அவ்வளோதான் சாப்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வயசு வந்து 94. சரின்னு ஒரு ஆப்பம் சொல்லிவிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு அந்த கடையில் பக்கத்தில் ஒரு பழக்கடை இருக்குது, ஜூஸ் கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு ஆப்பம் வாங்குறதுக்கு ரெடியாக நிற்க, சும்மா கொஞ்சம் வெளியே நின்னேன். அப்போது பார்த்தா ஒருத்தர் அங்கே பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒய்ஃபோட நீல சட்டை, ஒரு நீல கரை போட்ட பார்டர் போட்ட வேட்டி, சூப்பராக ஒருத்தி, நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. அப்படி பார்த்தேன், அவரை பார்த்துட்டு, சார் உங்கள் ட்ரெஸ்ஸு ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னு. அவர் என்னை பார்த்து சிரித்தார். அப்புறம் அப்படி சரின்ட்டு உள்ளே வாங்கி அந்த பார்சலை வாங்க போவோம்னு சொல்லிட்டு போனால் ஒரு ஆளுக்கு கையை எட்டி பிடிக்குது. என்னென்னு பார்த்தா என்கிட்ட படித்த மாணவர்கள் 2 பேர். அதில் 2 பேருமே வந்து ஒருத்தர் வந்து இங்கே தூத்துக்குடியில் உள்ள அந்தோனியார் கோயில்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து பாரிஸ் பிஸ்டா பங்கு தந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, சாமியார் அதாக இருக்கார். இன்னொருத்தர் சாத்தாங்குளம்னு ஒரு இடத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஃபாதராக இருக்கார். 2 பேருக்கு நான் 12th வந்து ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன், வரலாறு பாடம். பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டாங்க. நான் இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கலாம், கொஞ்சம் உட்காருங்க, எப்போ உங்களை இனிமேல் பார்க்க முடியும், நல்லா வசமாக மாட்டியிருக்கிய, நாங்களும் வந்து இந்த இதுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம், உட்காருங்கன்ட்டு எதிர்பக்கம் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு பொங்கல் ஆர்டர் பண்ணாங்க. ஐயோ, நான் வீட்டில் புட்டு இருக்கும் சாப்பிடுவேன், அதெல்லாம் இருக்கட்டும், அது வேணால் அப்புறம் போய் சாப்பிட்டு போய் உட்காருன்னு சொல்லிட்டு பொங்கலை கொடுத்துட்டு 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி சட்னியை பார்த்திங்கன்னா என்ன கூத்துனா 3 வகையான சட்னி இருக்குது. தேங்காய் சட்னி, வெள்ளை சட்னி,
அப்புறம் வந்து மல்லி சட்னி, இன்னொரு கார சட்னி, தக்காளி சட்னி, தக்காளி சட்னி வச்சுட்டு கூத்த பாருங்கள். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, பரவாயில்லையே கரெக்டாக அந்த தேசிய கொடியை வந்து சாரோட இலையிலேயே இதாக, அதாவது தேசபக்தியாக வச்சுட்டியான்னு அவரை பார்த்து பாராட்டு சிரிக்கிறாரு. சார் ஞாபகம் வருதா அப்படின்ட்டு. ஏன்னா சில விஷயங்களை வந்து சில மாணவர்கள் இன்னும் சொல்ல போனால் சில மாணவர்களே மறந்துடும். ஏன்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்மளை கடந்து போயிருப்பாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும் போது தான், ஓ இந்த மாணவராக இவ்வளோ சேட்டை பண்ணார்ல, அதில் நடிச்சிருக்காருல அப்படின்னு. ஏன்னா அந்த தேசபக்தியை வலியுறுத்தி ஒரு ட்ராமா போட்டேன். அதில் வந்து இந்த அமலன்னு சொல்கிற அந்த ஃபாதர் வந்து நடிச்சிருக்காரு. அவர் நடித்தது 9th நடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் பாக்யராஜுங்கிறவர், பாக்கிய ஜோசப்ராஜுங்கிறவர் நடித்ததில்லை, ஆனால் என்கிட்ட படித்தார். அப்போ சிரிப்பாக இருந்தது. சரின்ட்டு ஊட்டி தான் விடலை, மாற்றி மாற்றி கொடுத்து அப்புறம் காஃபி வாங்கி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சரி இப்போ போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே இது பண்ணிவிட்டு வந்தேன். அதான் 6 மணி நிகழ்ச்சியிலேருந்து இது சொல்லும்போது இதை தான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் வந்து எத்தனையோ அனுபவங்கள் நடக்கும். அது சில நாட்களில் வந்து அது மறக்க முடியாததாக அமையும். ஏன்னா அதை நம்ம வந்து மின்மினின்னு சொல்ல முடியாது. அதை வந்து மனசில் பறக்கிற ஒரு பட்டாம்பூச்சின்னே சொல்லலாம். அப்போ உங்களுக்கும் அதே மாதிரி இப்படி உள்ள அனுபவங்களை, ஏன்னா அதில் வந்து நிறைய மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்டயும் நிறைய விஷயங்கள் வந்து என்ன மாதிரி ஆட்கள் வந்து கற்றுக்கிட முடியும். இப்போ பாடம் எடுக்கும்போதே மாணவர்கள் நிறைய சுவையான கதைகளை சொல்லுவாங்க, அதை மனசில் ஏற்றிக்கிடுவோம். மற்ற டீச்சருடைய அனுபவங்களையும் கேட்போம், அதையும் பார்த்துக்கிடுவோம் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி இந்த யூடியூப் சேனல் இதே ரெஃபரன்ஸு பார்க்கும்போதே நம்ம கூகுளில் தானே பார்க்குறோம், இந்த யூடியூப் இதில் தானே பார்க்குறோம், அதை கேட்டுக்கிறோமே. அதனால் நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த சுவையான நிகழ்ச்சிகளை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரியான மீடியா மூலியமாக மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க தேவையானதை அதை சுவைப்பட இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து பரிமாறுறதுக்கு தானே இருக்குது. எப்படி இந்த அன்பான மாணவர்கள் வந்து எனக்கு பரிமாறினாங்களோ அதே மாதிரி வாழ்க்கையினுடைய சிறந்த இதை வந்து நீங்கள் ஒரு பொக்கிஷமாக நினச்சி மற்றவங்களுக்கு வந்து அதை பரிமாறுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.